என் பெயர் இம்தியாஸ் வேலூர். ப்ராவிடெண்ட் ஃபண்டு என்கிற பெயரில் கம்பெனிகளில் இருக்கும் இருப்பு பணத்திற்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா என்று கேட்குறாரு. ப்ராவிடெண்ட் ஃபண்டுண்டா என்ன செய்வாங்க, நம்முடைய ஊதியத்திலிருந்தே ஒரு தொகையை பிடித்துக்கொள்வார்கள். அரசாங்க நிறுவனத்தில் கம்பல்சரியாக பிடித்துக்கொள்வார்கள். பெரிய பெரிய நிறுவனங்களை பிடித்து கொள்ள வேண்டும் என்று என்ன செய்கிறாங்க, எதுக்கு இருக்கிறாங்கன்னா அவன் வயதான காலத்தில் உதவுறதுக்காக வேண்டி. இதெல்லாம் பிடிச்சோம்னு சொன்னால் அந்த வேலையை விட்டு போகிற நேரத்தில் அவன் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி, அது ஒரு சேவிங்காக இருக்கட்டும் என்பதற்காக வேண்டி அரசாங்கத்தில் பிடிச்சு அவனுக்கு தான் கொடுக்க போகிறாங்க. அவன் காசு தான் அது. அதே மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இதெல்லாம் ஊழியர்களுக்கு அது மாதிரி கொடுக்கணும். இத்தனை ஊழியர்களுக்கு மேலே இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களும் அந்த ப்ராவிடெண்ட் ஃபண்டை பிடிக்கணும். பிடித்து அவன்கிட்ட பிடிக்கிற மாதிரி ஒரு தொகையை இவங்க போடணும். ஒருத்தன்ட்ட ப்ராவிடெண்ட் ஃபண்டு 100 ரூபா பிடிச்சோம்னு சொன்னால் அந்த வேலைக்கு வச்சுக்கிற கம்பெனி இன்னொரு 100 அவன் போடணும். 200 அவனுக்கு சேவாகும். இப்படியே சேமிச்சுக்கிட்டே அவன் ரிட்டையர்ட் ஆகும்போது அந்த பணத்தை என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. இது இந்த பணத்துக்கு ஜக்காத்து கொடுக்கணும்னு கேட்குறீங்க. எந்த பணமாக இருந்தாலும் சரி, நம்முடையதை எதாக இருந்தாலும் ஜக்காத்து கொடுக்கணும். ப்ராவிடெண்ட் ஃபண்டு என்பது உங்கள் பணம் தானே, அது உங்களுக்கு தான் தரப்போகிறான். ஒன்று நீங்கள் உங்கள்கிட்ட சம்பளத்தில் பிடிக்கிற பணம், அது உங்கள் பணம் தான். உங்களுக்காகவே உங்களுக்கு அன்பளிப்பாக தர்றான் இன்னொரு மடங்கு, அது உங்கள் பணம் தானே. அதான் உங்கள்கிட்ட பிடிக்கிற பணமும் உங்கள் பணம் தான். ஒருத்தர் நமக்கு அன்பளிப்பாக தந்தால் நம்ம பணம் தானே அது. அரசாங்கத்திலேயோ நிறுவனத்திலேயோ உங்களுக்கு நீங்கள் போடுற ப்ராவிடெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தொகையை தர்றான்னு வைங்க, வந்தால் உங்களுக்கு அது அன்பளிப்பான பணம். அப்போ எல்லாம் உங்கள் பணம் தான். அப்படிங்கும் பொழுது நீங்கள் அந்த பணம் உங்கள் வருவாயாக இருந்தால் ஜக்காத்து கொடுத்தா ஆகணும். எப்படி கொடுக்கணும், ஒவ்வொரு மாதமும் உங்கள்ட்ட ப்ராவிடெண்ட் ஃபண்டு எவ்வளோ பிடிக்கிறான்னு உங்களுக்கு தெரியும். அவன் எவ்வளோ உங்களுக்கு தர்றான்னு தெரியுமில்ல. அந்தந்த மாதமே ஜக்காத்தை கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சேர்கிற பணம் ஜக்காத்து கொடுக்கப்பட்ட பணமாக ஆகிவிடும். அப்படி இல்லைன்னு சொன்னால் என்றைக்கு நீங்கள் ரிட்டையர்ட் ஆகும்போதோ அல்லது வேறு ஒரு நேரத்திலே கிளைம் பண்ணி அதை வாங்குறீங்களோ, வாங்கும்போது அதுக்குரிய ஜக்காத்து கொடுத்தா ஆகணும். உங்கள் காசு தானே, வருமானம் தானே. வருமானத்துக்கு ஜக்காத், வருமானத்துக்கு ஜக்காத். உங்கள் சம்பளத்தில் 100 ரூபாய் பிடிச்சிட்டு போது 100 ரூபாய்க்கு நீங்கள் ஜக்காத்து முன்னாடி கொடுத்துட்டீங்கன்னா கொடுக்க தேவையில்லை. கொடுக்காமல் இருந்தால் சேமித்த பணத்தை உங்களுக்கு தருவார்களையா, அதனால் அதுக்கு நீங்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டும்.